யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த வாரத்திலே இந்த இடத்திலே வந்து நின்று ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பது கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நிச்சயமாக நம்புகிறேன். ஆமென். இந்த நாளிலே ஒரு பாடலை என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்க. தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய பாட ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொல்ல போகிறார். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்கள் வார்த்தை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா நம்மளுடைய இருள் நிறைந்த வாழ்க்கை ஒளியாக மாறி போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் மதுரமாய், மாறா போன்ற கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாறி போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் வியாதிகள் வறுமையெல்லாம் நீங்கும். ஹல்லேலூயா. எரியோ போன்ற தடைகள் நம் வாழ்வில் இருந்தாலும் அவை துதிகளாலே மாறி போகும். ஆமென். ஒரே ஒரு விசை கரங்களை தட்டி பாடுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கரங்களை தட்டி எங்கள் வார்த்தை எல்லாம் செழிப்பாகுமே. விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம். உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம். உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். நம்முடைய இருளான வாழ்க்கை எல்லாம்
ஒளியாக மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதியினாலே மாறி போகும். ஆமென். தடைகள் இருந்தால் எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். வியாதி வறுமை, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஆமென் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களோடு இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு, பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமேன். நிச்சயமாக நம்புகிறேன் கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு சில நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. அடியேன் சிறுமைப்படவும் நீர் பெருகவும். இந்த டிவி முன்பாக உட்கார்ந்து கேட்கிற பிள்ளைகள், இந்த யூடியூப் மூலமாக கேட்குற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை அவர்களுக்கு அது பிரோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஏதோ கேட்டுவிட்டு போகிறோம் என்று இல்லாதபடி நீர் கிரியை செய்கிற தேவன், நீர் கிரியை செய்யுங்கப்பா. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக அருமையான பாடலை கேட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே சுகம், என் வாழ்க்கையிலே மதுரம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், தன்னுடைய வார்த்தைகளினால் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. ஆமேன். ஒழுங்கற்ற பூமியை ஒழுங்காக மாற்றினார் தன்னுடைய வார்த்தைகளினாலே. பகலிலே ஆள சூரியனை வரச் செய்தார். ஆதியாக முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, முதல் அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் தன்னுடைய வார்த்தை நிமித்தம் இந்த பூமியை உருவாக்கினார் என்பதை நாம் தெள்ளம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்விலே இருளான வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். அவருடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் கண்ணீர் மாறும், கவலைகள் மாறும், துக்கம் மாறும், ஆனந்த களிப்பு உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். ஹல்லேலூயா. உங்கள் கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாறும். உங்கள் வறுமை நீங்கும், நோய்கள் நீங்கும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நான் சொல்ல வருகிற வார்த்தை. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாமத்தை நாம் வாசித்திருப்போம், நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம், அநேக போதகர்கள் மூலமாக இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இது எனக்கு தான் என்று சொல்லி நாம் அதை ஏற்படுத்தியிருக்கிறோமா? அதை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது எனக்கு தான், இந்த வார்த்தையை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு இருந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தர் செய்த அற்புதங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வருகிறேன் வேதத்திலிருந்து. ஆண்டவர் லாசரு என்ற ஒரு மகனை மரித்து 4 நாள் அடக்கம் செய்யப்பட்டு 4 நாள் ஆன ஒரு லாசரு என்னும் மனிதனை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவனை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் நீங்கள் 43 அதிலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதற்கு முன்பால் உள்ள வசனத்தில் இருந்து, லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிற்று. அவருடைய சகோதரிகள், ஐயா மரித்து 4 நாள் ஆகிவிட்டு நாருமே என்று சொன்னது போல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்திலே தன்னுடைய வார்த்தையின் வல்லமையை அந்த இடத்திலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. மரித்து 4 நாள் ஆன அந்த லாசருவை பார்த்து வெளியே வா.
லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஆண்டவருடைய மகிமையை அங்கு வெளிப்பட்டது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மரித்து போய் நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து கிடைக்கிற காரியங்களில் இருந்து நாம் எழும்ப வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அங்கீகரித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டவர்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து கிடக்கிற சில காரியங்களில் இருந்து ஆண்டவர் நம்மளை எழுப்பி தருவார். ஹல்லேலூயா. உதாரணத்திற்காக ஆண்டவருடைய காரியங்களில் இருந்து ஆன்மீக காரியங்களிலே மரித்து போய் கிடக்கிறோமா? ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே நாம் ஆண்டவருக்காக எப்படி ஓடி இருப்போம்? எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரங்கள் நாம் தொடர்ந்து பைபிள் வாசித்திருப்போம், எத்தனை மணி நேரங்கள் ஜெபத்தில் இருந்திருப்போம். ஆனால் ஒரு காலம் வரும்பொழுது இன்னைக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு செல்ல நேரமில்லை என்று சொல்லிவிடுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கின பின்பு எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய ஆத்துமா செத்து கிடக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் ஆத்துமாயை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் காரியங்களிலே, மரித்து கிடக்கிற காரியங்களிலே ஆண்டவர் ஒரு புது ஜீவனை தர காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மரித்து போனவளை எழும்ப செய்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த எலெக்ஷன் நாட்களிலே நாம் இருக்கிறோம். இந்த எலெக்ஷன் டைமில் எப்படியாவது நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி என்னெல்லாமோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அறிந்த விஷயம்தான். ஆனால் நம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க மனதாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் 44 சொல்கிறது, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவர்களை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக காரியங்களிலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமேன். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு ஜெபிப்பதற்கு நேரமில்லை. செல் என்ற ஒரு பொருளுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். பல நேரங்களை அதிலே நாம் வீணடிக்கிறோம். ஆமேன். டிவி என்ற தொடர் என்ற ஒரு காரியத்திலே உட்கார்ந்து நம்மளுடைய இந்த டிவியிலே நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒருவர் உண்டு பாருங்களேன், கரெக்டாக ஒரு பெரியவர் தான், பெரிய மனிதர் தான், ஆனால் சரியான நேரத்துக்கு எங்கே இருந்தாலும் 6 மணினா 6 மணிக்கு கரெக்டாக அந்த டிவியை போட்டு அந்த தொடரில் உட்கார்ந்துருவாங்க. இப்படி அநேகர்களை நான் பார்த்து இருக்கிறேன். நேரத்தை டிவியிலே வீணடித்து கொண்டு இருக்கிறோம், செல்லில் வீணடித்து கொண்டு இருக்கிறோம், பக்கத்து வீட்டிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டு தன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாலிப தம்பி தங்கச்சி, மறைமுக பாவங்கள் நம்மை கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. ஆமென். சீட்டாட்டம் நம்மளை கட்டி வைத்து கொண்டு இருக்கிறது. சினிமா மோகம் நம்மளை கட்டி கொண்டு வைத்து கொண்டு இருக்கிறது. சினிமா பாடல்களை கேட்பொழுது நம்மளை கட்டி வைத்து கொண்டு இருக்கு. யாருக்கும் தெரியாமல் ஆபாச படங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோமே, நம்முடைய பாவங்கள் நம்மை கட்டி வைத்து இருக்கிறது. ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த பாவ கட்டுகள், இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை அந்த கட்டுகளில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கிவிடும். ஆமென். லாசருவை சுற்றி இருந்த சீலைகளை ஆண்டவர் அவிழ்க்க சொன்னார். கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, அவன் உயிரோடு எழுந்து வந்தான். ஆமென். மரித்தவன் எழுந்தான் ஐயா. ஹல்லேலூயா. அனைவரும் பார்க்க பிரமிக்க எழுந்தார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என்னுடைய பாவ பழக்கத்தில் இருந்து நான் வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. நான் இந்த தொடர் பார்ப்பதற்கும் இந்த செல்லுக்கு அடிமையாக இருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, இதிலிருந்து நான் வெளியே வரணும் அப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை அவர் சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மார்க் 4:36-39 வாசிக்கும் பொழுது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார்.
ஹல்லேலூயா. சீசர்கள் எல்லாரும் படகிலே போகும்பொழுது அதற்கு முன்பு உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பெருங்காற்று ஒன்று அந்த படகை மோதிட்டு எல்லாரும் பயந்தார்கள். இயேசுவை, ஆண்டவரே எழும்புங்கப்பா, இந்த காற்றும் கடல் நாங்கள் மூழ்க போகிறோம், நீர் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். இறையாதே என்று சொன்னார், அமைதலாய் என்று சொன்னார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி போன்ற சுழல் காற்றுகள், இப்படி போன்ற பெருங்காற்றுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்குமானால், உங்கள் வாழ்க்கை என்ற படகிலே மோதுமானால், ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை என்னும் படகிலே இயேசு கூட இருக்கிறாரா? நீங்க பயப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கை என்னும் படகிலே இயேசு கூட இருக்கிறாரா? நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் எழும்பி நின்று உங்க வாழ்க்கையிலே காணப்படுகிற பெருங்காற்றுகள் எதுவாய் இருந்தாலும், புயல் காற்றுகள் வீசினாலும், சுழல் காற்றுகள் வீசினாலும், ஆண்டவர் அந்த காற்றுகளை அமைதலாயிரு, இறையாதே என்று சொல்லி அவர் இயற்கையை அதட்டக்கூடிய வல்லமை உள்ளவர்களுடைய வார்த்தை ஐயா இயேசுவின் வார்த்தை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எப்பேற்பட்ட காற்றுகள் உங்கள் வாழ்க்கையில் மோதினாலும் எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. இயற்கையை அதட்டிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் எப்படிப்பட்ட காற்றுகள் மோதினாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் குடும்பத்திலே காணப்படும், என் குடும்பத்திலே மோதும் இந்த காற்றுகள் நீங்குவதற்கு, இந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு, என் குடும்பத்தை அலக்கழிக்கும் இந்த கண்ணீர் நீங்குவதற்கு, என் குடும்பத்தை அலக்கழிக்கும் இந்த தடைகள் நீங்குவதற்கு, இயேசு ராஜா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆமென். அடுத்ததாக மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தை அசுத்த ஆவிகளை ஓடச் செய்கிறது. ஹல்லேலூயா. குடும்பத்திலே காணப்படும் பிசாசின் கட்டுகள், பில்லி சூனியங்கள் எதுவாக இருந்தாலும் அநேகர் ஜெபிக்க வருவார்கள். ஜெபிக்க வரும்பொழுது சொல்வார்கள், அண்ணா எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சாபக்கட்டுகளில் இருக்கிறோம், எங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியங்கள் வைத்து இருக்கிறார்கள் என்று சொல்லி, எங்களுக்கு விரோதமாக செய்வினைகள் வைத்து இருக்கிறார்கள், எங்க குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, எங்க குடும்பத்தில் எதை எடுத்தாலும் அது நன்மையாக முடிவதில்லை, ஒரே மரணம், அநேக மரணங்கள் எங்கள் குடும்பத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக எங்க சொந்தக்காரர்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகர் ஜெபிப்பதுண்டு. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, உங்கள் குடும்பத்திலே காணப்படும் பிசாசின் கட்டுகள், பில்லி சூனியங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஓடி போகும். ஹல்லேலூயா. மார்க் 5:1-15 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் லேகியோன் என்ற பிசாசு பிடித்த ஒரு மனிதன் உண்டு. ஆமென். அவனுடைய இருப்பே கல்லறை தோட்டத்தில் தான். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவை பார்த்த மாத்திரத்தில், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி அந்த இயேசு அந்த அவனோடு இருந்த, அவனுக்குள் இருந்த பிசாசுகளை அவர் விரட்டினார். ஹல்லேலூயா. அந்த பிசாசுகளை அவர் விரட்டினார். அந்த மாத்திரத்திலே அந்த பிசாசுகள் அவனை விட்டு நீங்கிட்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மார்க் 5:1-15 வரை வாசியுங்கள் வசனம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவரை பார்த்த உடனே அந்த பிசாசுகள் நடுநடுங்க ஆரம்பித்தது, ஓட ஆரம்பித்தது. ஆண்டவரே உமக்கும் எனக்கு என்ன ஆண்டவரே என்று சொல்லி. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை பிசாசுகளை நடுநடுங்க செய்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே காணப்படும் எந்த பிசாசு கட்டுகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்க எதற்குமே கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீட்டிலே பிசாசின் கட்டுகள் இருக்கிறதா? உங்கள் வீட்டிலே சாப கட்டுகள் இருக்கிறதா? நீங்காத வறுமை, செய்வனைகள், எங்களுக்கு எங்கள் குடும்பத்திலே செய்வனை வச்சிருக்கிறாங்க பிரதர் நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார்,
அது வெளியே போ என்று சொல்லி. எப்பேற்பட்ட பிசாசுகள் இருந்தாலும் சரி, அவன் வெளியே போ. வசனம் மார்க் 5:6. அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டான். வசனம் 8. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை. எத்தனை பிசாசுகள் இருந்தாலும் அது அவனை விட்டு ஓடி போகும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற எத்தனை பிசாசுகள், எத்தனை பிசாசின் கட்டுகள், பில்லி சுனியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதுமையா உங்கள் குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் வருவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோவான் 5:1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்துக்கும் பொழுது, இதிலே ஒரு மனிதன் இருக்கிறான். 38 வருடமாக வியாதியிலே படுத்திருந்த ஒரு மகன். பெதஸ்தா குளம் என்று சொல்ல ஒரு குளத்தின் பல மண்டபங்கள் மத்தியிலே பெதஸ்தா குளம் என்ற இடத்திலே இந்த மனிதன் 38 வருடமாக வியாதியாய் இருக்கிறான். காரணம் என்னவென்றால், இந்த பெதஸ்தா குளத்தை தேவதூதர்கள் கலக்க வருவார்கள். அப்படி கலக்க வரும் பொழுது யாராவது அந்த குளத்திலே யார் முதலில் போய் முங்குகிறார்களோ அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் இந்த மனிதனை தூக்கி கொண்டு அந்த குளத்தில் வைப்பதற்கு யாரும் இல்லை. எனவே 38 வருடமாக எனக்கு சுகம் கிடைக்காது, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவன் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். யோவான் 5:1-9 வசனம் 8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த 5ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இந்த மண்டபங்களிலே சுகமில்லாதவர்கள் எல்லாம் இருந்து இந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படும் பொழுது இவர்கள் போய் யார் முதலில் முங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். ஆனால் இந்த மனிதன் 38 வருடமாக அந்த இடத்தில் இருக்கிறான். யாரும் அவனை கொண்டு செல்ல முடியவில்லை. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார். வசனம் 6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, சொஸ்தமாக விரும்புகிறாயா? அவர் நம்முடைய மன விருப்பத்தை கேட்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய மன விருப்பத்தை படி கேட்டு அதற்கப்புறம் அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். அவன், ஆம் ஆண்டவரே, என்னை குளத்திலே கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் தனியாக இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், 38 வருடமாக நான் இருக்கிறேன் அப்பா, என்னை சுகமாகுவதற்கு, நான் எழுந்து நடந்து போவதற்கு எனக்கு முடியவில்லை, என்னை அந்த இடத்திலே கொண்டு விடுவதற்கு முன்பாக யாராவது போய் முங்கி விடுகிறார்கள் என்று சொல்லி வேதனையோடு கதறுகிறான் ஆண்டவரிடத்திலே. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு மகனே, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை, எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை வியாதியோடு இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை வேதனையோடு இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர் என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்பினால், இந்த நாளிலே ஆண்டவரே, நான் பல நாள் வேதனையோடு இருக்கிறேன் ஆண்டவரே, தீராத வயிற்று வலியில் இருக்கிறேன், தலைவலியில் இருக்கிறேன் அப்பா, என்னுடைய வேதனை எனக்கு தாங்க முடியவில்லை என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் சுகமாக விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே, உனக்கு நான் சுகத்தை தருகிறேன் என்று சொல்லி, உன் கண்ணீரை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி, உன் வியாதிக்கு வியாதியிலிருந்து உனக்கு நான் விடுதலை தருகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே காணப்படும் கசப்புகளை நீக்கி உனக்கு மாறாவை போக்கி மதுரத்தை உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கையில் இனி உனக்கு இனிப்பு தான், உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம்தான் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்கிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு நீங்கள் வார்த்தையை தாங்கப்பா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
அதிலே 100க்கு அதிபதியானவன் தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே போய் எப்படி கேட்கிறான் பாருங்க. வசனம் 7, லூக்கா 7:7. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? ஆண்டவரே, நான் அதிபதியாக இருக்கிறேன். அந்த அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம். நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அதிபதியாக இருக்கிறேன். எனக்கு அநேக வேலைக்காரர்கள் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் உம்மிடத்தில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்துகிறவனாய் இருக்கிறான். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, நான் பலவிதமாக நான் ஒரு பெரிய அதிபதி அப்பா, எத்தனையோ செல்வங்கள் உண்டு, எனக்கு எத்தனையோ கோடிகள் உண்டு, எத்தனை வேலைக்காரர்கள் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் உம்மிடத்தில் வருவதற்கு நீர் பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ள ஒரு கர்த்தர். உம்மிடத்திலே வருவதற்கு நான் பாத்திரமான அல்லப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய பிரியமான வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி ஆண்டவருடைய மத்தியிலே தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. வசனம் 9 இப்படி சொல்கிறது, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா, இஸ்ரவேலருக்குள்ளும் இந்த 100க்கு அதிபதிக்கு இருக்கிற விசுவாசத்தை போல நான் ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்கள் வாழ்க்கையில் சுகம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்கள் வியாதிகள் வறுமைகள் நீங்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும் ஐயா. ஹல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் மரித்து 4 நாட்களாய் நாரும் என்ற நிலைமையில் இருந்தாலும் ஏன் இந்த லாசரு உயிரோடு வழுவதற்கு அந்த மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. ஆண்டவரே, என் தம்பியை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிவிட்டது ஆண்டவரே, நாருமே ஆண்டவரே என்று சொன்னதுக்கு கர்த்தர் கொடுத்த பதில், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வாழ்க்கையில் மரித்த பாகங்கள் உயிர்த்தெழட்டும் ஆண்டவரே, உயிர்ப்பிக்க நீங்க கிருபை செய்யும் சொல்லுங்க. இரண்டாவதாக, நீங்கள் விரும்ப வேண்டும். இந்த 38 வருட வியாதியில் உள்ள மனிதனைப் போல நான் சுகமாக விரும்புகிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, என்னுடைய வியாதி நீங்கணும் ஆண்டவரே, என்னுடைய வியாதி நீங்கணும். இந்த சமுதாயத்தில் நான் ஒரு பெரிய மனிதனாக வேண்டும், என்னுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய முன்னேற்றம் வேண்டும், உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் அதிகமாக வளரணும், என் குடும்பம் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும், உண்மை அறிந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மாற்றும் ஐயா. அடுத்ததாக, ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்புவிக்க வேண்டும். இந்த லேகியோன் பிசாசு பிடித்த மகனுடைய பெற்றோர்கள், ஐயா, என் மகனை எப்படியாவது சுகப்படுத்த வேண்டும். பல நாட்கள் இவனுடைய வாழ்க்கை கல்லறையில் தன்னையே கீறிக்கொண்டு தன்னையே வேதனைப்படுத்தி குற்றுயிராய் கொண்டு இருக்கிறார். எல்லோரும் இவனை பார்த்து வெறுத்து ஒதுக்குகிறார்கள். எப்படியாவது இவன் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே அவனுக்கு அர்ப்பணித்தார்கள். லேகியோன் பிசாசு ஓடிட்டு அவன் வாழ்க்கை மாறியதையா. ஒரு புது மனிதனாக, கல்லறையில் இருந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து உட்காரும்படியாக கர்த்தர் அவன் வாழ்க்கையை மாற்றினார். ஒரே ஒரு வார்த்தை, பிசாசே, நீ இவனை விட்டு போ என்று சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. அடுத்ததாக, 100க்கு அதிபதி போல தன்னை தாழ்த்த வேண்டும். ஆமென். இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு நான் அப்படிப்பட்டவன், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட பணக்காரன் தெரியுமா, என் ஜாதி என்ன, என் பெருமை என்ன, அந்தஸ்து என்று சொல்லி கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், முதலாவது ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவது ஆண்டவருடைக்கு நீங்கள் விரும்ப வேண்டும், மூன்றாவது தன்னை ஒப்புவிக்க வேண்டும், நான்காவது தன்னை தாழ்த்த வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையை செழிப்பாகும். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் மாறா போன்ற
கசப்புள்ள காரியங்கள் மாறி அது மதுரமாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை சுகம் தரும். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வியாதிகள் வறுமைகள் எல்லாம் நீங்கும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, இயேசுவின் வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறும். ஆண்டவருக்கு உங்களை ஒப்புவிக்கீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை கேட்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மை பெறுவதற்கு கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருப்பீர்களானால் அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த குடும்பத்திலே, இதை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்திலே உம்முடைய வார்த்தை அவர் குடும்பத்தை மாற்றட்டும், செழிப்பாக்கட்டும். கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், துக்கம் மாறட்டும், வறுமை நீங்கட்டும், வேதனை நீங்கட்டும், பாவங்கள் ஒழியட்டும். ஏசப்பா, செழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படும் வேதனை நீங்கட்டும் அப்பா. எத்தனை நாள் இந்த வறுமையில் இருக்கிறார்கள், எத்தனை நாள் இந்த தீராத வியாதியில் இருக்கிறார்கள், எத்தனை நாள் தடையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இருளான இவருடைய வாழ்க்கை வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இருக்கின்றவர்கள் மத்தியிலே இவர்கள் குடும்பங்கள் ஆண்டவரை ஒளிவிளக்காய் மாறுவதற்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. கேட்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேருபீன் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அநேகருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிக்க விரும்புனீங்கன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை விடாமல் பிடிச்சிடுங்க. ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும், உங்கள் குடும்பம் தலைகீழாக மாறும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், கண்ணீர், கவலைகள் எல்லாம் நீங்கி நிரந்தர சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். காட் பிளஸ் யூ. தொடர்புக்கு 9779943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும், செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.